வணக்கம் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? உங்களை சினி ஃபிளாஷ் தமிழுக்கு வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம ரிவ்யூ பண்ண போற படம் இந்த வருஷத்தோட மோஸ்ட் அவைட்டட் மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் காம்போல ஒன்னு. ஒரு பக்கம் தமிழ் சினிமாவின் பிரம்மாண்ட இயக்குனர், ஆக்ஷன் படங்களின் பிதாமகன் தி கிரேட் ஏஆர் முருகதாஸ். இன்னொரு பக்கம் நம்ம வீட்டு பிள்ளையா இருந்து படிப்படியா தன்னை செதுக்கி இன்னைக்கு ஒரு பக்கா ஆக்ஷன் ஹீரோவா அவதாரம் எடுத்திருக்கிற சிவகார்த்திகேயன். அடேங்கப்பா, இந்த ரெண்டு பேரும் இணைஞ்சா சும்மாவா? தியேட்டர்ல பட்டாசு தான். அந்த படம் தான் மதராசி. துப்பாக்கி மாதிரி ஒரு இன்டெலிஜென்ட்டான த்ரில்லர், கத்தி மாதிரி ஒரு சோஷியல் மெசேஜ் கலந்த ஆக்ஷன், தீனா மாதிரி ஒரு ராவான கேங்ஸ்டர் டிராமா. இந்த மாதிரி ஒரு மேஜிக்க முருகதாஸ் மறுபடியும் நிகழ்த்துவாரா? சிவகார்த்திகேயனுக்கு மாவீரன், அயலான் வரிசையில இது ஒரு ஹேட்ரிக் ஹிட்டா அமையுமா? இது எல்லாத்தையும் விட பெரிய கேள்வி, வில்லனா நம்ம ஊர் ஆக்ஷன் கிங் இந்தியன் ப்ரூஸ்லி வித்யுத் ஜாம்பால் வேற. கேட்கும் போதே தியேட்டர்ல அனல் பறக்கும்னு தோணுதில்ல? வாங்க, படம் அந்த எரிமலை மாதிரி இருந்த எதிர்பார்ப்பை பூர்த்தி செஞ்சுதா, இல்ல புஸ்வானம் ஆகிடுச்சான்னு ஒரு ஆழமான விரிவான போஸ்ட்மார்ட்டம் பண்ணிடலாம். சரி, படத்தோட கதைய ஒரு வரியில சொல்லணும்னா, தற்கொலைக்கு துணிந்த ஒருவன் ஒரு தேசத்துக்காக தற்கொலை படையாக மாறுவதன் கதை. கதைக்களம் அமைதி பூங்காவா இருக்கிற நம்ம தமிழ்நாடு. ஆனா அந்த அமைதிக்கு பின்னால ஒரு பயங்கரமான சதி நடக்குது. தமிழ்நாட்டை இந்தியாவோட துப்பாக்கி தலைநகரமா மாத்தணும், இங்க துப்பாக்கி கலாச்சாரத்தை விதைச்சு தமிழ்நாட்டு இளைஞர்களை வழி தவற செய்து அவர்களை கெட்ட பாதைக்கு திருப்ப வேண்டும் என்று ஒரு பெரிய கும்பல் திட்டம் போடுகிறது. அவங்களோட தலைவன் தான் வித்யுத் ஜாம்பால் நடிக்கிற விராட். படத்தோட ஆரம்பத்திலேயே ஒரு பெரிய போலீஸ் படையையே ஒத்த ஆளா துவம்சம் பண்ணி ஒரு பயங்கரமான ஈவு இரக்கம் இல்லாத வில்லனா அறிமுகமாகிறார். அவரை பார்த்தாலே ஒரு விதமான நடுக்கம் வருது. போலீஸ் டிபார்ட்மெண்ட்டே என்ன பண்றதுன்னு தெரியாம கைய பிசையுது. அதே நேரம் இன்னொரு பக்கம் கட் பண்ணா நம்ம ஹீரோ ரகு சிவகார்த்திகேயன் லவ் ஃபெயிலியர்ல குடிச்சிட்டு வாழ்க்கையில பிடிப்பே இல்லாம தற்கொலை பண்ணிக்க போறேன்னு ஊர் முன்னாடி பாட்டு பாடிட்டு இருக்காரு. வில்லனுக்கு எவ்வளவு மாசான பவர்ஃபுல்லான என்ட்ரி, ஹீரோக்கு எவ்வளவு சிம்பிளான உடஞ்சி போன ஒரு என்ட்ரின்னு பாருங்க. இயக்குனர் முருகதாஸ் எப்போதுமே ஒரு சாதாரண பலவீனமான தோற்றமளிக்கும் ஹீரோவை வைத்துத்தான் ஒரு பெரிய ஆட்டத்தை ஆடுவார். இவங்க ரெண்டு பேருக்கும் என்ன சம்பந்தம்? போலீஸ் அதிகாரி பிரேமா விராட்டோட சாம்ராஜ்யத்துக்குள்ள ஊடுருவி அதை அழிக்கிறதுக்கு ஒரு ஆபத்தான மிஷனை பிளான் பண்றாரு. ஆனா இது ஒரு சூசைட் மிஷன். உள்ள போனா திரும்பி வர முடியாது. இதுக்கு சாகறதுக்கு பயப்படாத ஒரு ஆள் தேவை. அப்பதான் தற்கொலை பண்ணிக்க துணிற நம்ம ஹீரோ ரகு அவர் கண்ணில் படுறாரு. மனரீதியா பாதிக்கப்பட்டிருக்கிற வாழ்க்கையை வெறுத்த ரகு அந்த தற்கொலை படை மிஷனுக்குள்ள எப்படி வர்றாரு, அந்த விராட்டோட ராஜ்யத்தை ஒரு சாமானியன் எப்படி அழிக்கிறாரு, இதுதான் இந்த மதராசியோட படு மிரட்டலான விறுவிறுப்பான கதைகளாம். சரி, படத்தோட பிளஸ் பாயிண்ட்ஸ் என்னன்னு பார்க்க போனா, 1. ஏஆர் முருகதாஸ் இஸ் பேக். தர்பார் படத்துக்கு அப்புறம் ஒரு பெரிய இடைவெளி எடுத்துக்கிட்டவர் எதுக்காக அந்த இடைவெளி எடுத்தாரோ அதை சரியா செஞ்சுட்டு வந்திருக்காரு. இது வெறும் ஒரு படம் இல்ல, இது அவரோட ஸ்டேட்மெண்ட். நான் இன்னும் ஃபார்ம்ல தான் இருக்கேன்னு நெஞ்ச நிமிர்த்தி சொல்ற மாதிரி இருக்கு இந்த படம். படம் முழுக்க அவரோட பழைய ஹிட் படங்களோட சாயல், அதாவது ஒரு கிரேட்டஸ்ட் ஹிட்ஸ் ஆல்பம் கேட்குற மாதிரி இருக்கு. உதாரணத்துக்கு துப்பாக்கி படத்தோட அந்த உலகத்தரமான இன்டர்வல் பிளாக் மாதிரி இதுலயும் ஒரு ஸ்பிளிட் ஸ்கிரீன் சீன் வச்சிருக்காரு. ஆனா அதை அப்படியே காப்பி அடிக்காம இந்த கதைக்கு ஏத்த மாதிரி சின்ன சின்ன மாற்றங்கள் செஞ்சு ஒரு புது அனுபவத்தை கொடுத்திருக்காரு. அதே மாதிரி ரமணா படத்தோட ஒரு ரெஃபரன்ஸை சிவகார்த்திகேயனோட காமெடிக்கு பயன்படுத்தின விதம் தியேட்டர்ல விசில் பறக்குது. ஒரு ஆக்ஷன் படத்தை எப்படி விறுவிறுப்பா அதே சமயம் புத்திசாலித்தனமா கொண்டு போகணும்னு அவருக்கு யாரும் சொல்லி கொடுக்க தேவையில்லை. ஒரு இயக்குனரா அவரோட கம்பேக் ரொம்பவே திருப்திகரமா அமைஞ்சிருக்கு. 2. ஒரு படத்தோட ஹீரோ எவ்வளவு பவர்ஃபுல்லா இருக்காரோ அந்த அளவுக்கு வில்லனும் பவர்ஃபுல்லா இருந்தாதான் அந்த ஆட்டத்துல ஒரு சுவாரஸ்யம் இருக்கும். அந்த வகையில படத்தோட உண்மையான ஹீரோ யாருன்னு கேட்டா கண்ணை மூடிட்டு வித்யுத் ஜாம்பால் பேரை சொல்லலாம். மனுஷன் வில்லனா வாழ்ந்திருக்காரு. அவரோட உடற்கட்டும் சண்டை காட்சிகளில் அவர் காட்டுற மிருகத்தனமான வேகமும் ஒரு சின்ன சிரிப்பிலேயே வெளிப்படுத்துற அந்த மிரட்டலான நடிப்பும், வாவ்! வெறும் ஆக்ஷன்ல மட்டும் மிரட்டாம புத்திசாலித்தனத்திலையும் ஹீரோக்கு டஃப் கொடுக்கிற ஒரு வில்லன். சிவகார்த்திகேயனே சில இடங்கள்ல கொஞ்சம் பின்வாங்கி வித்யுத்துக்கு ஸ்கோப் கொடுத்திருக்காங்க. அவரோட ஒவ்வொரு காட்சியும் தியேட்டர்ல ஒரு விதமான அமைதியை உருவாக்குது. ஒரு ஹீரோக்கு நிகரா சில சமயம் ஹீரோ விட ஒரு படி மேல ஒரு வில்லன் இருந்தா அந்த படத்தோட சுவாரஸ்யமே தனிதான். அதை இந்த மதராசி பக்காவா பண்ணிருக்கு. 3. நம்ம வீட்டு பிள்ளையா காமெடி ரொமான்ஸ்னு இருந்த சிவகார்த்திகேயன் மாவீரன், அமரன் படங்கள்ல ஆக்ஷன் ரூட்டுக்கு மாறினாரு. இந்த படத்துல அதை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போயிருக்காரு. இது வெறும் கமர்ஷியல் ஆக்ஷன் இல்ல, ஒரு மனநிலை பாதிக்கப்பட்ட அதே சமயம் முரட்டுத்தனமான ஒரு கதாபாத்திரத்துல கச்சிதமா பொருந்திருக்காரு. காதல் காட்சிகளில் பழைய எஸ்கேவையும் ஆக்ஷன் காட்சிகளில் ஒரு புது முரட்டுத்தனமான எஸ்கேவையும் பார்க்க முடியுது. அந்த மனநிலை பாதிப்பால அவருக்குள்ள ஒரு மிருகம் வெளிப்படும் போது அவர் காட்டுற உடல் மொழியும் முகப்பாவனைகளும் அபாரம். இந்த ஆக்ஷன் அவதாரம் அவருக்கு நல்லாவே செட் ஆகுது. 4.
படம் முழுக்க ஆக்ஷன் துப்பாக்கின்னு இருந்தாலும் படத்தோட மையமா ஒரு அழகான காதல் கதையும் சென்டிமெண்ட்டும் இருக்கு. சிவகார்த்திகேயன் ருக்மிணி வசந்த் ஜோடியோட கெமிஸ்ட்ரி சூப்பரா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. வெறும் டூயட் வர ஹீரோயினா இல்லாம கதையின் முக்கிய திருப்புமுனைக்கு அவங்க கதாபாத்திரம் காரணமா இருக்கிறது ஒரு பெரிய பிளஸ். அவர் தான் ஹீரோவோட வாழ்க்கைக்கு அர்த்தம் கொடுக்கறாங்க, அவங்களுக்காக தான் ஹீரோ போராடுறாரு. இந்த இமோஷனல் காட்சிகளுக்கு இன்னும் உயிர் கொடுத்திருக்கிறது இசையரக்கன் அனிருத்தோட பின்னணி இசை. காதல் காட்சிகளில் மனசை வருடுறதும் ஆக்ஷன் காட்சிகளில் ரத்தத்தை சூடேத்துறதுன்னு மனுஷன் பின்னணி இசையில பின்னி எடுத்திருக்காரு. ஒளிப்பணியாளர் சுதீப் எலாமோன் ஒவ்வொரு ஃப்ரேமையும் ஒரு விஷுவல் ட்ரீட்டா கொடுத்திருக்காரு. ஆக்ஷன் காட்சிகள் ரொம்ப ஸ்டைலிஷா இருக்கு. சரி, படத்துல குறைகள் இல்லையான்னு கேட்டா, எவ்வளவு பெரிய படமா இருந்தாலும் சின்ன சின்ன குறைகள் இருக்கத்தான் செய்யும். அந்த வகையில இந்த மதராசியிலும் சில விஷயங்கள் நெருடலா இருந்துச்சு. 1. மாவீரன் படத்துல வானத்திலிருந்து ஒரு குரல் கேட்டுச்சு. அமரன் படத்துல அவர் ஒரு ராணுவ வீரர். இப்ப மதராசி படத்துல அவருக்கு ஒரு மனநிலை பாதிப்பு. சிவகார்த்திகேயன் ஒரு ஆக்ஷன் ஹீரோவா ஜெயிக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு சூப்பர் நேச்சுரல் இல்லனா சைக்கலாஜிக்கல் துணை தேவைப்படுதா? ஏன் அவரால ஒரு சாதாரண மனிதனா இருந்து அசாதாரணமான விஷயங்களை செய்ய முடியல? இந்த கேள்வி இந்த படத்தை பார்க்கும்போதும் எழாம இல்ல. இது இயக்குனர்களின் முடிவா இல்ல சிவகார்த்திகேயனை தேர்வான்னு தெரியல. 2. தமிழ்நாட்டுல துப்பாக்கி கலாச்சாரம்ங்கிறது ரொம்ப சீரியஸான பயமுறுத்துற ஒரு விஷயம். ஆனா படம் அந்த பிரச்சனையின் ஆழத்துக்குள்ள போகாம மேலோட்டமாவே கையாண்டிருக்கு. ஒரு பெரிய பிரச்சனையை எடுத்துக்கிட்டு அதுக்கான தீர்வை ரொம்ப சாதாரணமா சொல்லி முடிக்கிற மாதிரி இருக்கு. கத்தி படத்துல விவசாய பிரச்சனையை எவ்வளவு ஆழமா அழுத்தமா பதிவு செஞ்சாரோ அந்த அளவுக்கு இந்த துப்பாக்கி கலாச்சார பிரச்சனையை முருகதாஸ் கையாள தவறிட்டாருன்னு தோணுது. இன்னும் கொஞ்சம் ஆழமா இந்த பிரச்சனையை அலசியிருந்தா கத்தி மாதிரி ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கும். 3. முருகதாஸ் படம்னாலே ஸ்டைலான அதே சமயம் நம்புற மாதிரியான ஆக்ஷன் இருக்கும். ஆனா இதுல சில இடங்கள்ல லாஜிக்க மீறின கார்கள் காற்றுல பறக்கிற காட்சிகள் கொஞ்சம் அதிகமோன்னு தோணுது. ஒரு சீரியஸான கதைக்களத்துக்கு நடுவுல இந்த மாதிரி காட்சிகள் சில சமயம் நம்மள படத்தோட உன்ற விடாம செய்யுது. ஒரு யதார்த்தமான த்ரில்லரா போயிட்டு இருந்த படம் திடீர்னு ஒரு தெலுங்கு மசாலா படம் மாதிரி மாறுற உணர்வை தவிர்க்க முடியல. சோ இந்த மதராசி படத்தை பார்க்கலாமா வேண்டாமா? கண்டிப்பா பார்க்கலாம். இது ஒரு பக்கா தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் மூவி. ஏஆர் முருகதாஸ் ரசிகர்களுக்கு இது ஒரு பக்கா ட்ரீட். அவரோட கம்பேக்கை தியேட்டர்ல கொண்டாடுங்க. பழைய ஃபார்முக்கு திரும்பிட்டாரு. சிவகார்த்திகேயன் ரசிகர்களுக்கு எஸ்கேவோட புது ஆக்ஷன் அவதாரத்தை பார்க்க இது ஒரு சரியான படம். அவரோட கரியர்ல இது ஒரு முக்கியமான படமா இருக்கும். ஆக்ஷன் பட பிரியர்களுக்கு வித்யுத் ஜாம்பால் சிவகார்த்திகேயன் மோதல் காட்சிகள் தியேட்டர்ல தெறிக்க விடுது. ஒவ்வொரு ஆக்ஷன் சீனும் செம த்ரில்லிங்கா இருக்கு, மிஸ் பண்ணாதீங்க. சின்ன சின்ன குறைகள் இருந்தாலும் 2.5 மணி நேரம் நம்மள சீட் மணில உட்கார வைக்கிற ஒரு விறுவிறுப்பான மாசான அதே சமயம் இமோஷனலான ஒரு ஆக்ஷன் என்டர்டெய்னர் தான் இந்த மதராசி. சரி, நம்ம சினி ஃபிளாஷ் தமிழ் ரேட்டிங் 5க்கு 3.75 ஸ்டார். அந்த 1.25 ஸ்டார் சில லாஜிக் மீறல்களுக்காகவும் மையக்கருவை இன்னும் ஆழமா சொல்லியிருக்கலாம் என்பதற்காகவும் குறைக்கப்பட்டது. ஆனா இது கெசினமா ஒரு பிளாக் பஸ்டர் மெட்டீரியல். ஓகே மக்களே, நீங்க இந்த படத்தை பார்த்திருந்தா உங்க கருத்து என்னன்னு மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. வித்யுத் ஜாம்பாலோட பெர்ஃபார்மன்ஸ் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? இந்த விமர்சனம் பிடிச்சிருந்தா ஒரு லைக், ஷேர் மற்றும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அடுத்த வீடியோல இன்னொரு படத்தோட உங்களை சந்திக்கிறேன். நன்றி மக்களே.